சங்கீதம் 88:1 இப்படியாய் சொல்கிறது, என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி. அவர்தான் நம்மளை ரட்சிக்கிறவர், அவர்தான் நம்மளை காப்பாற்றுகிறவர், அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர், அவர்தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அவரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது, இரவும் பகலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அவரை நோக்கி கூப்பிடும் இரவும் பகலும். எது வரைக்கும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் முற்றிலுமாய் ஆமை ஸ்தோத்திரம் நீங்குகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவரையே நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரம். கல்வாரியில சொல்லப்பட்டதை போல நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான பிரச்சனை இருக்குன்னா அதற்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் தான் நமக்குள்ள, அது பலவீனமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், எதுவானாலும் சரி, அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் அந்த பிரச்சனையை நம்மளால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்கள் நானும் பிரச்சனையை தான் பேசிக்கிட்டே இருப்போம். கர்த்தருடைய கிரியைகளை என்ன பண்றது இல்லை, பேசுறது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையோ ஒரு பலவீனமோ வந்தா இந்த பிரச்சனையை எவ்வளவு சொல்றோம். நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லல, அதை விட அப்படி கிரியைகளை சொல்லணும். அப்பதான் விசுவாசத்தோடு அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த பலவீனம் தொடர்ச்சியாய் உங்க வாழ்க்கையில காணப்படும். ஏன்னா பிரச்சனையை தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. காது வலிக்குது, தலை வலிக்குது, மண்டை வலிக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சாரு. ஊமையை பேச வச்சார், குருடரை பார்க்க வச்சார், செவிடரை கேட்க வச்சார், சப்பானியை எடுத்து நடக்க வச்சார், ஆமை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரு. சோத்திரம். சூமன கைகளை உடையவர்களை சுகமாக்கினார், சாச துரத்தினார். இதை என்னைக்காவது சொல்றோமா? சொல்லணும்ல. அதை சொல்லிட்டு இதையும் சொல்லணும்ல. அதை சொல்லாததுனால பிரச்சனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில ஆமை சோத்திரம் அது காணப்பட்டு கொண்டே இருக்கு. இது பிசாசுடைய பெரிய தந்திரம். நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க விசுவாசத்திற்குள்ள வந்தாதான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? விசுவாசத்திற்குள்ளே காணப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதரன். நமக்கு ஈபி நமக்கு உதவி செய்யணும். ஒன்று நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கடைக்கு போட்டு கொடுக்கணும், அதற்குரிய முயற்சிகளை பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு ஒன்று ஜென்ரேட்டரை வாங்கிடணும். இல்லைன்னா சோலார் மூலியமா நம்ம என்ன பண்ணிடணும், நமக்கு வேண்டிய ஈபியை நம்மளே உற்பத்தி செய்து கொள்ளணும். அதனுடைய தேவைகள், அதனுடைய காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்மையாய் தெய்வம் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். அதற்காக கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். நான் இன்னைக்கு சொல்ற பகுதி மட்டும் உங்களுக்கு சரியா விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பலவீனத்தை ஜெயிச்சிருவீங்க. பிரச்சனை எதுவானாலும் ஜெயிச்சிருவீங்க. ஆமே சோதரம். பிரச்சனை நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் சொல்றது புரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கொஞ்சம் விழிப்பா இருந்து நான் சொல்றதை நல்லா கவனிச்சிருங்க. கவனிச்சு சரியா அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணிருங்க. அதன்படி செய்ய பாருங்க. சொல்றது அதாவது நான் செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா அவ்வளவு பெரிய ஜெயத்தை கர்த்தர் தந்துருவார். அல்லேலூயா. அததான் கல்வாரி பகுதியில சொன்னேன். சவுல் கோலியாத்தை பார்த்து அதையே பேசி பேசி கடைசியில அவன் கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியல. கடைசி வரைக்கும் என்ன முடியல, ஜெயிக்க முடியல. அவனும் தேவனுடைய பிள்ளை தான், அவனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் கோலியாத்தை ஜெயிக்க முடியல? ஏன்னா அவன் கோலியாத்தையே பேசுறான். அவன் யுத்த வீரன், அவன் சிறுபிராயத்திலிருந்தே யுத்த வீரன், அவன் மாம்ச மலையா இருக்கிறான், அவன் ராட்சசனா இருக்கிறான். அவ்வாறு விரல் இருக்கு அப்படின்னா 6 கையில் 6 கால் 6 24 விரல் இருக்கு. எல்லா மனுஷனை பார்க்கல அவன் எப்படி இருக்கிறான்? பயங்கரமா நிக்கிறான். ஒரு பெரிய மாம்ச மலையா வந்து நிக்கிறான். இப்படி சொல்லி சொல்லி அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல, கோலியாத்தை ஜெயிக்கவே முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால கோலியாத்து போல அவன் அப்படி ஒரு தோற்றத்தை காமிக்கிறான், ஒரு வியாதி பலவீனத்தை காண்பிக்கிறான், ஒரு பிரச்சனையை காண்பிக்கிறான், குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை காண்பிக்கிறான், புருஷன் மூலியமாய் வருகிற பிரச்சனைகளை காண்பிக்கிறான், பிள்ளைகள் மூலியமாய் வருகிற பிரச்சனைகளை காண்பிக்கிறான். நமக்குள்ள இந்த பிரச்சனையே பேசி 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 நம்மனால ஜெயிக்க முடியாத இடத்துக்கு போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆனா அதே இடத்துல தாவீதுங்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, யுத்தம்னா என்னன்னு தெரியாது. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் பெரியவர்ங்கிறது மாத்திரம் தெரியும். அல்லேலூயா. அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துறாரு தெரியுமா? அவர் வாழ்க்கையில செய்த கிரியைகளை நினைக்கிறார். அவர் வாழ்க்கையில செய்த கிரியைகளை நினைச்சு பார்க்கிறார். அங்கே சவுல் சொல்லுகிறான், அவன் யுத்த வீரன்பா, அவன் பெரிய மாம்ச மலையா வந்து நிக்கிறான். இவன் யுத்தத்துக்கு போறேன்னு சொல்லும் போது, நீ சிறுபிள்ளையா இருக்கிற,
நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் அணைத்து போடும்படியாக தான் சவுல் பேசுகிறான். அல்லேலூயா. ஆனா இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அணைக்க முடியல. ஏன் தெரியுமா? அவன் தேவன் செய்த கிரியைகளை எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த தேவ மனிதன் சிங்கத்தால் கிழிச்சேன், ஒரு விசை கரடி வந்தது. கரடி என்ன பண்ண? ஆமா, ஆட்டை பிடித்து கொண்டு போனது. அதுட்டேந்து ஆட்டை தப்பு வச்சேன். சிங்கத்தை கிழிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்தாரே, கரடியை கிழித்து ஆட்டுக்குட்டியை விடுவிக்க கர்த்தர் பலன் தந்தாரே, அதனால இந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலுக்கு வந்த நிந்தையை விடுதலையாக்குவதற்கு தெய்வம் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார் என்று சொல்லி அவன் விசுவாச அறிக்கையிட்டான். அல்லேலூயா. அதனால இன்னையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. நீங்க சொல்லி நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த பிளவினம் இருக்குதான்னு பாருங்க, இல்ல அந்த போராட்டம் தான் இருக்குதான்னு பாருங்க. ஆண்டவர் அழகான ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா சோதரன், தேவன் செய்த கிரியைகள் வேதத்துல இருக்கு பத்தியலா. ஆமே சோதரன், அதையெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். அதையெல்லாம் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். ஏசப்பா நீங்க கண்ணை திறந்தீங்க இல்ல, ஏசப்பா காதை திறந்தீங்க இல்ல, ஏசப்பா ஊமையே பேச வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரை சப்பானிய நடக்க வச்சிருக்கிறீங்க, செத்து அடக்கம் பண்ணினதற்கு பின்னால 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பி இருக்கிறீங்க, 38 வருடமாய் படுக்கையில இருந்தவனுடைய படுக்கையை மாற்றி இருக்கிறீங்க, 12 வருடமாய் வியாதியஸ்தியா இருந்த அவ ஆஸ்தி எல்லாம் மருத்துவரிடத்துல கொடுத்தும் சற்றாயிலும் குணமாகல. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா மாத்திரத்தில் என்ன உண்டானது? சுகம் உண்டானது. உம்மிடத்திலே வந்த யாவரும் சொஸ்தமானார்கள். சூம்பின கைகளை உடையவன் உம்மிடத்திலே வந்த போது அது உடனடியா என்ன பண்ணுச்சு? மறுகை போல் மாறினது. இவ்வளவு அற்புதங்களை நீர் என்ன பண்ணி இருக்கிறீர்? திரளாய் செய்திருக்கிறீர். தேவன் செய்த அற்புதங்களை எழுத போனால் உலகம் என்ன கொள்ளாது. அதுல கொஞ்ச காரியத்தை தான் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாங்க? எழுதி கொடுத்திருக்கிறாங்க. நித்தம் நித்தம் தேவன் என்ன பண்ணி இருக்கிறார்? அற்புதங்களை செய்திருக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை என்ன பண்ணி இருக்கிறார்? ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள், அப்புறம் ஸ்திரீகள், பிள்ளைகள், அதுக்கப்புறம் 12 கூட என்ன பண்ணாங்க? மீதம் எடுக்கும்படி தேவன் அற்புதம் செய்தார். கடல்ல வலையை போட்ட போது வெறும் வலையாய் வந்தது. தேவன் சொல்லி போடும்போது 2 படகுகள் நிறையத்தக்கதாய் என்ன பண்ணார்? மீன்களினால் நிரப்பி பேதுருவை பிரமிக்கத்தக்கதாய் தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. காற்றையும் புயலையும் அவர் அதட்டின போது அப்படியே என்ன பண்ணது? அடங்கினது. இவ்வளதையும் சொல்லணும். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றது இல்ல, பலவீனத்தையே சொல்லி பலவீனப்பட்டு போறது. அல்லேலூயா. ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனை முதல்ல சந்திச்சா கர்த்தருடைய பிள்ளைகள் சுதாரிங்க, அது முதல் பிசாசா இருக்கும். அது என்னவா இருக்கும்? பிசாசா இருக்கும். உடனே கடிந்து கொள்ளுங்க. அது வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கு, எடுக்கைய என் சரீரத்தை விட்டு வெளியேறிப்போ, உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளும் போது கர்த்தர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லி என்ன பண்ணுங்க? பூசுங்க. ஆமை சோத்திரம். அதற்கு அதுக்கப்புறம் தொடர்ந்து நமக்கு பிரச்சனையா பலவீனமா இருக்கும்னா தேவ சமூகத்தில் ஜெபிச்சிட்டு அதற்கேற்ற ஒரு மருத்துவத்துக்கு நேராக கடந்து போங்க. கர்த்தர் அற்புதமாய் சுகந்தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மருத்துவத்துக்கே போக வேண்டாம்னு சொல்லல, மருத்துவம் இல்லைன்னு சொல்லல, தெய்வம் அதன் வழியாகவும் குணமாக்குகிறார். அதனால மருந்து தான் எல்லாத்துக்கும் தீர்வு நினைக்காதீங்க. சோத்திரம். சில பகுதிகளுக்கு தான் சில மருந்துகள். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மருந்தையை நம்பிக்கிட்டு போக கூடாது. அதுவும் நமக்குள்ள அவிசுவாசத்தை என்ன பண்ணும்? கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். மரியாள் அழகா சொல்லி கடந்து போனார். சோத்திரம். இயேசு என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஊழியர் மூலியமாய் கர்த்தர் நடத்துவார். அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னா அதன்படியே நீங்க என்ன பண்ணுங்க? செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்கேருந்து நாகமான் வந்தா, குஷ்டரோகி, ஊர் உலகம் எல்லாம் சுத்தியாச்சு, பலவீனம் சுகமாகல. இப்ப ஊழியக்காரர்ட்ட வருகிறான். இஸ்ரவேலின் தேவனை நம்பி வருகிறான். ஊழியக்காரர்ட்ட வரும்போது சொன்னா, அப்படியே போ, யோர்தான் நதி இருக்கும், 7 முறை முக்கிய எந்திரிச்சிட்டு போ, உனக்கு சுகமாகும் என்று ஊழியக்காரன் மூலியமாய் இரட்சகர் பேசுகிறார். அல்லேலூயா. ஏதோ ஊழியக்காரர் பேசுறான்னு நினைக்க கூடாது. தேவன் ஊழியர்கள் மூலியமா தானே பேச முடியும், வேதத்தின் வழியாக தானே பேச முடியும், தேவ பிள்ளைகள் மூலியமாக தானே பேச முடியும். நம்ம பழைய பாட்டை பாடிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம பழைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவங்க ஒரு வழியை காமிச்சிட்டாங்க, அந்த வழியில என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அப்போதுதான் கர்த்தர் சுகம் தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா அவன் மறுக்கிறான். எங்க ஊர்ல எல்லாம் புனித நதிகள்லாம் இருக்கு, இந்த யோர்தான்ல போய் மூழ்கணுமா? வேலைக்காரன் சொன்னா, பெரிய பெரிய காரியங்களை சொன்னா செய்திருப்பீரே ஐயா, சொன்னது அற்ப காரியம், செஞ்சு பார் அப்படின்னா. அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்துச்சு. சரி சொன்னாரு, செஞ்சு பார்ப்போம். செஞ்ச மாத்திரத்திலே சிறு பிள்ளையுடைய மேனியை போல் அவன் சரீரம் மாற்றப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இரட்சகரிடத்திலே வந்தாங்க. போய் ஆசாரிய இடத்துல உன்னை என்ன பண்ணு? காண்பி. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டார்கள். போகும்போதே கர்த்தர் அற்புத சுகத்தை தந்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வீக சுகம் உண்டு, தெய்வீக விடுதலை உண்டு.
நீங்க விசுவாசிச்சா தருவார். அல்லேலூயா. அதனால சோத்திரம், எந்த பலவீனம் வந்தாலும் உடனே பலவீனம் சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க. சோத்திரம், சாசா இருக்கும். 90% சாசு தான். 90% சாஸ். கடந்த நாட்கள்ல காதுல ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு திடீர்னு அடைச்சிக்கிச்சு. என்னடா ஏதோ அடைச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு என்ன செஞ்சு பார்த்து அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. சரி, இயேசுவின் நாமத்தினால இந்த காது அடைக்கிற பிசாசே என்ன பண்ணும், இந்த காது அடைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா என்ன பண்ணிரு, போவலியே இயேசுவின் நாமத்தினால. அடிக்கடி 2-3 தடவை அப்படி சொல்லுவேன். அதுக்கப்புறம் சோத்திரம், தண்ணி எடுத்து இயேசு ரத்தம்னு சொல்லி என்ன பண்ணுவேன். ஆமா, சோத்திரம், கர்த்தருடைய கிருபையினால அந்த பிரச்சனையிலிருந்து சுகமா இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால சோத்திரம், முதல்ல அது விசுவாசங்கிறத நீங்க உணருங்க. எந்த வியாதியா இருந்தாலும் மாத்திரையை போட்டு முழுங்காதீங்க. அது இன்னொரு வியாதியை கொண்டு வந்து சேர்க்கும். தேவன் அனுமதித்தா மருத்துவத்துக்கு போங்க, தேவன் அனுமதிக்கலைன்னா மருத்துவத்துக்கு போகாதீங்க. எல்லா மாத்திரையில தான் சுகம் சொல்லி மாத்திரையை முழுங்கி முழுங்கி அநேக வியாதிகளை என்ன பண்றாங்க. சோத்திரம், பிசாசு உள்ள இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, உடம்புல வியாதி கிடையாது, சாசு அந்த வியாதியை கொடுத்துருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அறிவு இருக்கணும். பிசாசினால உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ண முடியும், வியாதியை கொடுக்க முடியும். இருதயத்தை பிடிக்க முடியும், கிட்னியை பிடிக்க முடியும், குடலை பிடிக்க முடியும். எந்த சரீர அவயங்களையும் அவனுக்கு என்ன பண்ண முடியும், தொட முடியும். அதுக்கு ஆதாரமா யோபுவை பார்க்க முடியும். சாசு போய் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பண்ணா, வியாதியை கொடுத்தான், பருக்களினால் நிரப்பிட்டான். அப்ப அதுக்கு போய் வைத்தியம் பார்த்தா என்ன ஆகும் நினைக்க சொல்லுங்க பார்ப்போம். சாசு ஒரு வேதனையை கொடுக்குறான், அதுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மருந்துகளை சாப்பிட்டா சரீரத்தை ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை இல்லாததுக்கு என்ன பண்ற, மருந்தை தூக்கி உள்ள கொட்டுறோம். அப்ப அந்த மருந்து போய் பிரச்சனை இருந்தா தீர்க்கும், பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை உண்டாக்கும். பிரச்சனை என்ன பண்ணிடும், உண்டாக்கும். இப்படி நிறைய பேர் வியாதியில சுத்தி திரிகிறாங்க. சரீரத்தில் வியாதியே கிடையாது, அது விசாசி ஜெபிச்சா வெளியேறிடும். ஆமை சோத்திரம், அந்த ஒரு ஞானம் இல்லை, அந்த வெளிப்பாடு இல்லை. அதனால அதுக்கு போய் மருந்தை சாப்பிட்டு திருப்பி என்ன பண்றாங்க, இன்னொரு வியாதியை கொண்டு வராங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிங்க. ஆமை சோத்திரம், பிசாசுன்னு அறிஞ்சு என்னென்ன பிரச்சனை சரீரத்தில் என்னென்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியை சொல்லி, இந்த வியாதியை என் சரீரத்தில் கொண்டு வந்து நான் எழும்ப முடியாதபடி போராடுகிற பொல்லாதாவியே என்னுடைய சரீரத்தை விட்டு என்ன பண்ணு, வெளியேறிப்போ அப்படின்னு என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளும். வேதம் சொல்லுது, அப்பால போ சாத்தானே அப்படின்னு என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளும். அப்பத்தான் அந்த ஆவிகள் என்ன பண்ணும், போகும். பிள்ளைகளுக்குள்ள கவனிங்க, தொடர்ச்சியாய் கீழ்ப்படியாம ஏதாவது செஞ்சுட்டா பிள்ளைகளுக்குள்ள அந்த அசுத்தாவி இருக்கும், கீழ்ப்படிய விடாது. அந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யற கீழ்ப்படியாமையின் ஆவி வெளியேறிப்போ அப்படின்னு என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளுங்க. அப்ப அந்த பிள்ளைகளை விட்டு அது விலகும் போது பிள்ளைகள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல நிலைமைக்கு அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள கடந்து வருவதற்கு தேவன் என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரத்துல தெய்வீக சுகம் இருக்கு, ஆண்டவர்ட்ட அற்புதம் இருக்கு. அதையெல்லாம் அறிக்கை செஞ்சு எனக்கு இந்த வியாதி பலவீனத்திலிருந்து என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் அது நோயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், விடுதலை தந்து ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நாள்ல மாறிடும், கொஞ்ச நாள் அந்த பலவீனம் என்ன ஆயிரும், எப்படிப்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் தெய்வம் மாற்றி கொடுப்பார். ஒருவேளை மருத்துவம் எடுக்க வேண்டுமானால் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த பாதையில நம்மளை நடத்துவார். அந்த பாதையில கடந்து போகும்போது வீண் செலவுகள் இராதபடி அற்புதமாய் சுகம் தந்து தெய்வம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படி நீங்க வசனங்களை விசுவாசத்துல அறிக்கை செய்யாம நோயிலிருந்து குணமாக்கப்பட முடியாது, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக முடியாது. நீங்க இதை கண்டுபிடிக்கிற குள்ளாட்டி காலம் ஓடிடும், பல வருடம் ஓடிடும், பல மாதங்கள் ஓடிடும். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா அது விசுவாசங்கிறது நமக்கு புரிய வரும். அல்லேலூயா. துவக்க காலத்திலே என்ன பண்ணுங்க, சோத்திரம், நம்மளை சுத்தி 1000 விசுவாசி இருக்கு, கண்ணுக்கு தான் புலப்படல. அது சமயம் பார்க்கும், ஒரு சூழ்நிலையை பார்க்கும், உடனே நமக்குள்ள உள்ள போய் எந்த கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல உள்ள நுழையும். புரியுற மாதிரி நான் சொல்றேனே, திடீர்னு நீங்க மலையில நனைஞ்சிட்டீங்க, மலையில நனைஞ்சா நமக்கு என்ன பிடிக்கும், ஜலதோஷம் பிடிக்கும். அப்படி பிடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா பிசாசு அந்த நேரத்தில் உள்ள நுழைஞ்சிருவான். நுழைஞ்சோடனே ஜலதோஷம் பிடிச்சோம், நம்ம என்ன சொல்லுவோம், மலையில நனைஞ்சோமா ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. அந்த கேப்ல தான் பிசாசு உள்ள வருவான். நீங்க மலையில நனைஞ்சதுனால ஜலதோஷம் வந்தாலும் பிசாசை விரட்டுங்க, அதுக்கு பின்னால ஒரு பிசாசு என்ன பண்ணுவான், இருப்பான். சோத்திரம். எங்கேயாவது நம்ம இடிச்சுக்குவோம், ரொம்ப நாள் கழிச்சதுக்கு அப்புறம் அந்த காலில் ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே அவங்களுக்கு என்ன நினைவு வரும் தெரியுமா, அன்னைக்கு ஒரு நாள் இடிச்சுக்கிட்டோம் பாத்தியா, கவனிக்கல, அதுதான் இப்ப பிரச்சனை என்ன ஆயிருச்சு, பெருசாயிக்கு அப்படி. ஒருவேளை அது விசாசா இருந்தா, ஒரு முறை எனக்கு அப்படி அனுபவம், இதெல்லாம் நான் சொல்றேன்னா எல்லா அனுபவத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு முறை வண்டியை ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது காலை ஏதோ ஒரு சொல்ல காலை இப்படி வச்சுல, கீழே கல், நம்ம தான் கால், இந்த கல் இந்த மேட்டில் ஏறி வரும்போது தான், ஆமா, அப்ப கால் நச்சுன்னு அடிச்சிருச்சு, ஒரு கல்லுல போய் என்ன பண்ணிருச்சு, அடிச்சிருச்சு. சரியான வலி. நான் உடனே ஜெபம் பண்ணிடுவேன், சோத்திரம், எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிமிஷம் அடுத்த நிமிஷம் விசாசு காலில் வந்துருவான்ட்டு. இயேசுவின் நாமத்தினால இந்த சூழ்நிலை விசாசு என் காலுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சோத்திரம், பலவீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு 2 நாள் கஷ்டம் வச்சு அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த காலில் பலவீனம் வருது.
அந்த காலில் என்ன வருது? உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு காலில் இடிச்சிச்சு பார்த்தியா, நம்ம என்ன பண்ணல, கவனிக்காம விட்டுட்டோம், அதுதான் இந்த பாதிப்பு. அப்ப ஸ்கேன் எடுத்துப்பா, ஒரு எக்ஸ்ரே எடுத்துப்பா அப்படின்னு அடுத்த ஆவியான எனக்கு உணர்த்துறாரு. சோத்திரம். ஒருவேளை விசாசா இருக்கலாம், ஒருவேளை என்ன இருக்கலாம், சாசு வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்படி ஒரு சிந்தையை கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்தினால என் காலில் பலவீனப்படுத்துற ஆவியை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துறேன், அப்பால போ அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டு கத்த சோத்திரம் அற்புதமாய் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தந்து அற்புதமாய் சுகந்தது தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க புரிந்து கொள்ளுங்க. ஆமை சோத்திரம். உங்களுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் தாவீதை போல அறிக்கை செய்யுங்க. தாவீதை போல என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க பலவீனத்தை தான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய சொந்தக்காரவங்க ஊருக்காரவங்க யார் வந்து கேட்டால் அப்படியே ஒரு 10 முறை அடிக்கிறீங்க, 10 முறை திரும்ப திரும்ப அதைத்தான் அடிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ல வேண்டாம் சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ அத்தனையும் சொல்லிட்டு இது போல எனக்கு இந்த வியாதியிலிருந்து என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். 6000 விசாச துரத்துறவர் ஒருவேளை இது விசாசினால் வந்திருக்குமானால் அந்த விசாச துரத்தி எனக்கு என்ன பண்ணுவார்? விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி இப்படி நீங்க விசுவாச அறிக்கை செஞ்சா நீங்க அழகா ஜெயிச்சு வந்துடலாம். அல்லேலூயா. செய்வீங்களா? நல்லா கேட்குறீங்க, எங்க செய்யறீங்க? திரும்ப திரும்ப புலம்புறீங்க. எத்தனை முறை சொன்னாலும் காரியம் விளங்க மாட்டேங்க. உங்க பலவீனத்தை பிசாசு புரிஞ்சு வச்சிருக்கிறான், அதனால பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். இதுல ஒரு விழிப்பு நமக்குள்ள இல்லை. ஆமை சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபிங்க. நீங்க ஒண்ணுமே தெரியலையா, ஜெபிக்கவே தெரியலையா, ஆண்டவரே நீங்க நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க பைபிள்ல, எனக்கா அற்புதம் செய்வீங்க, இதையே சொல்லுங்க. இதையே என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிடுவார்? அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவிசுவாசத்தினாலதான் நமக்கு பிரச்சனை தொடர்கிறது. நீங்க இயேசுவை விசுவாசிச்சுட்டா, விசுவாசம் வரணும்னா அவர் செஞ்ச கிரியைகளை நினைப்பூட்டும். அவர் செஞ்ச கிரியைகளை என்ன பண்ணணும்? அதெல்லாம் நினைப்புல வந்தாதான் சோத்திரம். ஆராதனை வேலையில அப்படியே ஆராய்ச்சிட்டு சுகம் கொடுக்கப்பா சுகம் கொடுக்கணும்னா நமக்குள்ள ஒரு உத்வேகம் வராது. ஆனா அவருடைய கிரியைகளை சொல்லும் போதே ஒரு பலன் நமக்குள்ள என்ன பண்ணும்? ஆமா, இதை செஞ்சீங்க ஆண்டவர், அதை செஞ்சீங்க, அப்ப நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அப்ப சோத்திரம் அந்த விசுவாசம் நமக்குள்ள பலப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? அற்புதமாய் சுகம் தந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிச்சே ஆகும். நீங்களும் நானும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா உலக மனுஷர்கள் அவங்க பிரச்சனையில ஒருவேளை அவங்க அதை மீண்டு வர முடியாம போகலாம். ஆனா நீங்களும் நானும் தேவனை விசுவாசித்து அறிக்கையிட்டு எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து என்ன பண்ணிடணும்? விடுதலையாகி வந்துடணும், ஜெயிச்சிடணும். ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். நீங்களும் நானும் தோக்குறதுக்காய் தெய்வம் நம்மளை அழைக்கல. நம்ம தோத்தோம்னா அவரும் வெக்கப்படுவார். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். அவிசுவாசத்தினால தோல்வியை சந்திக்கிறோம். அதனால விசுவாசத்துல பலப்படுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார்? சோத்திரம். எந்த பலவீனமா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். எந்த பலவீனமா இருந்தாலும் நான் அப்படிதான் அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் எவ்வளவு சூழ்நிலையா இருந்தாலும் அது கொஞ்ச நாள் தான் போராடும். நம்ம விசுவாசத்துல தொடர்ந்து அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமைகளை கடிந்து கொள்ளும் போது அதனால தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது. அது என்ன ஆயிரும்? விலகி ஓடிரும். ஆமை கொஞ்ச நாள்ல கர்த்தர் ஜெயத்தை தந்து என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சங்கீதம் 88:1 சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். என் இரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஆண்டவரே பிரச்சனையே சொல்லி கொண்டிருக்க கூடாது. சவுளை போல ஆண்டவரே ஸ்தோத்திர, யோனத்தானை போல, அப்னேரை போல, இஸ்ரவேல் ஜனத்தை போல, இராணுவத்தை போல சொல்லக்கூடாது. தாவீதை போல இரட்சகர் செய்த கிரியைகளை சொல்லி விசுவாசத்தினாலே ஜெயிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தினால் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். இனி எந்த பலவீனங்கள் வந்தால், தருத்திரம் வந்தால், மனிதர்கள் மூலியமாய் பிரச்சனைகள் வந்தால் வேதத்திலே தேவன் நடப்பித்த கிரியைகளை சொல்லி அதை நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய தேவ மக்களும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.